ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருநெல்வேலியோட ஸ்பெஷல் ஐட்டமான இனிப்பு முட்டைக்கோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெறும் 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம இந்த முட்டைக்கோஸ் செமையாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க எல்லா சில்ட்ரன்ஸும் சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். மைதா 250 கிராம், சுகர் 200 கிராம். 250 கிராம் மைதாக்கு 200 கிராம் சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். தயிர் 1 பாக்கெட், ஒரு முட்டை 1. வாங்க மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் மைதாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 200 கிராம் சீனியை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். சீனி இதில் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக சீனி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு எக் எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஒரு எக்கையும் முழுசாக அதில் ஊற்றிடுவோம். அப்புறமா இது கூடால நம்ம தயிரை ஆட் பண்ணிட வேண்டியதான். தயிரை ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம இந்த மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த மாவு பிசைறது தான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் இதை நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா ஒட்டி வர்ற மாதிரி இந்த மாதிரி கையில் ஒட்டிகிட்டே இருக்கும். ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒட்டாத அளவு வர்ற அளவுக்கு இந்த மாவு பிசையணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிசைகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே லேசாக பிரட்டிட்டு அப்படி விட்டுறாதீங்க. அப்புறமா இந்த மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா இதில் லேசாக எண்ணெயை ஊற்றி அப்படியே பிரட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றி நல்லா பிரட்டினதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை எடுத்து இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஊறி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். 5 மினிட்ஸ் மட்டும் இதை அப்படியே வச்சு ஊற விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு எடுத்து பார்த்தா மாவு நல்லா சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கையில் ஒட்டாமல் இருக்க நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணி எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம தவாயை அடுப்பில் வச்சிடலாம். தவாயை நல்லா சூடாக ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிடுவோம். எண்ணெயை வந்து அதிகமாக ஹீட் பண்ண விட்டுறாதீங்க. சிம்லேயே வச்சுருங்க கேஸை. இந்த இனிப்பு உருண்டைக்கு அதிகமாக ஹீட் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதான் முக்கியம். இனிப்பு பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு நம்ம கையில் ஒட்டவே செய்யாது. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டதுக்கப்புறமா மாவை அப்படி ஒரு ஓரமாக இருந்து எடுத்திங்கனாலே போதும். நல்லா உருண்டையாக அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே வந்துடும். இதை இப்படி நல்லா உருண்டையாக எடுத்ததுக்கப்புறம் அப்படியே லைட் ஹீட்டில் இருக்க எண்ணெயில் நம்ம அப்படியே போட்டுருவோம். இந்த மாதிரி வரிசையாக போட ஆரம்பிச்சிருங்க. சூப்பராக வந்துடும். பாருங்கள், ஹீட்டை மட்டும் கூட்டிடாதீங்க. கூட்டினீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்காது, அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால் கேஸை மட்டும் சிம்லேயே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த இனிப்பு பலகாரம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒன் சைடு வேக ஆரம்பித்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுருங்க. பாருங்கள் என்ன அழகாக கோல்டன் கலரில் வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். இனி பார்த்திங்கன்னா லேஸாக வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதான் இதில் இருக்க கரெக்டான ஒரு இது. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி போண்டா லேஸாக வெடிச்சிருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்துட்டுனாலே நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் சாப்பிட்ற இனிப்பு போண்டா மாதிரியே இருக்கும். நீங்கள் திருநெல்வேலி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி இனிப்பு போண்டா நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதே வெளி இடத்துல போனீங்கன்னா இது அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா யாரும் இதை அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. திருநெல்வேலியில் இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இது நல்லா இருக்கா இல்லையான்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.